எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு தமிழ் எழுத்தாளருங்க தூக்கு மாட்டிட்டு சாவலம் போல இருக்குன்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாங்க. அவர் வந்துங்க பழுப்பு நிற பக்கங்கள், மூடு பனிச்சாலை, திசை அறியும் பறவைகள், சொல் தீண்டி படகு, மனம் குத்தி பறவை, இரண்டாம் ஆட்டம், முகமூடிகளின் பள்ளத்தாக்கு, அகாலம். இந்த மாதிரி இந்த புக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த மாதிரி பல புக்குகளும் எழுத்தாளருங்க. சாரு நிவேதிதா அவர் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாங்க. ஒரு 40 வயசான கன்னட எழுத்தாளருங்க, 40 வயசான கன்னட எழுத்தாளர். இது வெளியே ஒரு 10 புத்தகம் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒரு புக்கு ஒரு வருஷத்துக்கு 15,000 புக்கு போகுதான். அவருடைய புக்கு பெங்குவின், ஹார்பர் காலின்ஸ் பதிப்பகங்கள்லாம் கூட வெளியிடுதான். அவருடைய புக்கு ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை வெளியிட அந்த எழுத்தாளரை ஸ்பானிஷ்க கூப்பிட்டு அவரும் போயிட்டு வந்திருக்காரு. 70 வயசாகுது. எனக்கு 70 வயசாகுது. இது வெளியே ஒரு 100 புக்கு வெளியிட்டிருக்கேன். 50 புக்கு தூக்கப்படாமல் இருக்கு. ஒன்று வெளியிடாமல் 50 புக்கு இருக்கு. நான் சென்னையை விட்டு சென்றதுக்கு சாத்தியம் இல்லாமலே இருக்கு. கன்னட எழுத்தாளர்கள் இலக்கியத்தை கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க சினிமாவை தான் கொண்டாடுறாங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி எனக்கு தூக்கு மாட்டிட்டு சாகலாம் போல இருக்குன்னு சொல்லி இந்த சாரு நிவேதிதா தான் சொல்கிறாருங்க. உண்மைதாங்க. நம்ம இந்த மாதிரி பெரிய எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுறதில்ல, சினிமாவை தான் கொண்டாடுறோம். அவர் சொல்றது உண்மைதான். சினிமாவில் பிரபலமான ஓஹோன்னு வந்துடுறாங்க. ஆனால் எழுத்தாளர் எங்கே ஓஹோன்னு வர்றாங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம புத்தக இதெல்லாம் நிறைய புத்தகம்லாம் போதும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நிலைமை ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. நம்ம எழுத்தாளர்களை கொண்டாட கற்றுக்கணுங்க. சரிங்க, வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.